Holy Spirit of God, I pray that our ears and the hearts of everybody who's here would be open to hear the word of God. தேவ ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளை இப்பொழுது நிரப்படும். Let the blessing of God fill the people. உம்முடைய சிந்தை, உம்முடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். Your will, your thoughts, let it come to pass in our lives. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. கரங்களை தட்டி எல்லாருமாக. And we're going to clap our hands today. நாம் எடுத்துக்கொள்வோமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போறதாகிய வசனம் 1 சாமுவேலின் புத்தகம். So we are going to turn today to the book of 1 Samuel. 16வது அதிகாரம் முதலாவது வசனம். Chapter 16 verse 1. இப்பொழுது சாமுவேலுக்கும் தேவனுக்கும் இடையில நடக்கிற ஒரு சம்பவம். Here is an incident between the Lord and Samuel. சாமுவேல் ஒரு வயது சென்ற ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தகப்பனா நிற்கிறான். Samuel is now standing as an elderly man and wise in his years. அவன் ஒரு ஊழியக்காரன். He is a minister. அவன் ஒரு தகப்பன். He's a father. ஆவிக்குரிய தகப்பன். A spiritual father. ஆவிக்குரிய பிரகாரமாய் தேசத்துக்கும் ஒரு தலைவன். And he is also a spiritual father to the nation. குடும்பத்துக்கு தலைவன். To his family. எதிர்கால தேவ ராஜ்யத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட தலைவன். He is the father who was destined for this future. ஆகவே ஒரு தகப்பனாகிய ஒரு தலைவனாகிய சாமுவேலுக்கு தேவன் உணர்த்துகிற ஒரு காரியம். So here is the thing that the Lord is prompting to Samuel, who is a father. நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன்னுடைய கொம்பை தைலத்தினாலே நிரப்பிக் கொண்டு வா. How long will you mourn? Fill your horn with oil. இவ்விதமாகவே ஈசாயினுடைய குமாரனிடத்தில் நான் உன்னை அனுப்புவேன், நீ அவனை தைலத்தினாலே நிரப்ப வேண்டும். And he says, I am sending you to Jesse the Bethlehemite, and you are supposed to anoint his son. ஒரு தலைவன் கலங்கி நிற்கிறான், தவித்து நிற்கிறான், அங்கே அவன் தாமே துக்கித்து நிற்கிறான். See here, you can see a father figure is mourning. ஒரு எதிர்காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும் வேளையிலே நம்முடைய உள்ளங்களுக்குள்ள சில காரியங்களுக்குள்ள தவிப்பு வரும். அது ஒரு அடையாளம், தேவனுடைய பாரம் நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கிறது. Sometimes when you have this mourning within your heart, thinking on the future or thinking of your circumstance, this mourning is showing us that there is a burden that God has placed in your life. நீங்க முதிர்ச்சியா இருக்கலாம், பாலியவனா இருக்கலாம். You may be old, you may be young. ஆனால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை, தேசத்தை குறித்து ஒரு பாரம் வருமா இருந்தால், but if you have any burden for God and for the nation, சபையை குறித்து, மக்களை குறித்து, பட்டணத்தை குறித்து, தேசத்தை குறித்து ஒரு பாரம் வந்ததுன்னு சொன்னால் அது கர்த்தருடைய பாரம். about church, about your family, about yourself, anything, that burden is from God. ஆகையால் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். So then you can identify that the Spirit of God is with you. சோ ஆகையாலே சாமுவேலுக்குள்ள தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் பாரம் இருந்தபடினால அவன் இங்கே துக்கித்து கொண்டிருக்கிறான். So now here Samuel is burdened and he is mourning. தேவராஜ்யத்துக்குரியதாகியவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கலங்கி கொண்டு நிற்கிறான். He is sad because the things of the Lord's kingdom need to be met. அதே வண்ணமாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் ஒரு குடும்ப தகப்பனா இருக்கலாம். And even some of you may be fathers. சில வேளையில உங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகளை காணும்போது, பொருளாதார தேவைகள், வாழ்க்கையில பிள்ளைகளுடைய தேவைகள், படிப்புகள், சகலவிதமான சில காரியங்களை நீங்கள் எதிர்காலத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் வருமா இருந்தால் நீங்க சரியான தகப்பன். And if you as a father are thinking about the future of your family, the finances, your children, this shows that you have the heart of the father. அப்படிப்பட்ட நமக்குள்ள ஒரு ஏக்கம், கலக்கம் இருக்கும் என்றால் ஒரு நல்ல அடையாளம், காரணம் நமக்குள்ளே ஒரு சரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நமக்கு எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை, பட்டணத்தை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. இப்படிப்பட்டதாகிய தேவைகள் சாமுவேலுடைய உள்ளத்திலே கலக்கம் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, தைல கொம்பை நீ எடுத்து அதை தைலத்தினால் நிரப்பு. In this state of mourning, the instruction that the Lord gives to Samuel is fill your horn with oil and go. See, அபிஷேகம் தான் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும். It is the anointing that does everything. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இருக்குமா இருந்தால், அபிஷேகமே எல்லா நம்முடைய கலக்கங்களையும் அவிதமாகவே பூர்த்தி செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிறதை செய்து முடிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. If we have the anointing in our lives, then the things that we need to do for ourselves, our family, our church, it is the anointing that completes it. ஆகையால் தான் வேதம் முழுவதும் பார்க்கும்போது வெளிப்பாடல் வரைக்கும் ஆவியானவர் அபிஷேகம் சபைக்கு, எனக்கு, உங்களுக்கு, குடும்பத்துக்கு, தலைவர்களுக்கு யாவருக்கும் அபிஷேகமே முக்கியமாய், அபிஷேகமே அவளை நடத்தத்தக்கதாய் தேவனால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. That's why from the very beginning to the very end of the Bible, in every part you can see the necessity of the Holy Spirit and his anointing. ஆகையால் அதிகமாய் நேரம் செலவழித்து அபிஷேகத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தினால் நடத்தப்படுங்கள். அப்பொழுது
இங்கே ஒரு தலைவனுக்குள்ளே உண்டாகிறதாகிய எல்லா விதமான எதிர்பார்ப்பையும் செய்து முடிக்க ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த பாரம் அவராலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகிய தலைமைத்துவ பாரம். So that's why whenever you're reading, you should spend time and ask the Holy Spirit to fill you with the anointing so that you can fill the horn and you can go. இவ்விதமாக சாமுவேலுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். So this is the instruction that the Lord gave to Samuel. அதன்படி அவன் என்ன செய்கிறான்? போய் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகிக்கிறான். So what does he do according to this? He goes to the house of Jesse and he anoints his son David. இப்ப பல வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக தேவனோட நடந்து தேவ காரியங்கள் எல்லாம் சாதித்ததாகிய தாவீதே இப்போது சவுல் இருந்த ஸ்தானத்திலே அவனும் தாமை வயது முதிர்ச்சி சென்றவனாக இப்போது அவன் சாமுவேல் இருந்த ஸ்தானத்திலே இப்பொழுது தாவீது வந்து நிற்கிறான். And now as time progresses, David grows and nearly 40 years later he's standing in the same place that Samuel was as a father figure. ஆகையால் இப்பொழுது தாவீது கேட்கிற ஒரு வார்த்தை. So now what David is asking 24வது அதிகாரம் 3வது வசனம். in chapter 24 verse 3, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? who is going to climb? யார் தேவனுடைய ஸ்தானத்திலே நிலைத்திருப்பான்? Who is going to go and stand in God's presence? See, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான் என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த வார்த்தையிலே பல விதமான ஒரு ஆலோசனைகள் பலவிதமான எண்ணங்கள் முயற்சிகள் அடங்கி இருக்கிறது. And when we ask this question and we look at this verse, who will ascend into the hill of the Lord? There are so many things that we can talk about. அதாவது யார் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனாய் நிலைத்திருப்பான்? Who is going to stand as the inheritor of God's kingdom? So யார் தேவனுடைய பிள்ளையாய் வாழுவான்? Who is going to live as the child of God? யார் தலைவனாய் இருப்பான்? Who is going to stand as a leader for யார் God? தன் குடும்பத்தை கட்டுவான், தேசத்தை கட்டுவான், பட்டணத்தை கட்டுவான்? Who is going to build their family, their nation, their country? சபையை கட்டுவான். Build the church. இதுதான் அந்த கேள்வியினுடைய அடையாளம். These are what this question is all pointing to that. So ஆகிய அந்த பர்வதம் என்று சொல்லப்படுகிறது தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது. So when it talks about the hill, it's talking about the place where you dwell in his holy place. இதை குறித்து நான் விளங்கப்படுத்துவேனா இருந்தால் And if I'm going to explain a little bit about this, 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் in the book of 2 Samuel chapter 5, 6வது வசனம், 7வது வசனம், 10வது வசனம். verse 6, verse 7 and verse 10. இப்போ இங்கே சொல்லப்படுகிறது இவன் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக. This event is taking place after David has been anointed. 6வது வசனம் சொல்லுகிறது அவன் தாமே எபூசியர் மேலே யுத்தம் பண்ணுவதற்காக கடந்து வந்தான். It says here that David went to come against the Jebusites. இவ்விதமாகவே எருசலேமுக்கு கடந்து போனான்னு சொல்லப்படுகிறது. And it says he went to Jerusalem. நீங்கள் இதில் ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். Now you need to understand something here. எபூசி தான் பிறகு அது எருசலேமாய் மாற்றப்படுகிறது. It is the Jebusites that eventually became the Jerusalem. அப்ப ஆகையாலே எபூசி என்றால் என்ன, எருசலேம் என்றால் என்ன? So what is Jebusites and what is Jerusalem? இது ஒரு மலையைத்தான் காண்பிக்கிறது. It represents a mountain. இந்த மலை எபூசு எருசலேமாய் மாற்றப்படுகிறது. This mountain is Jebusite and becomes Jerusalem. எருசலேமாய் இருக்கத்தான் தேவன் அந்த மலையை முன்குறித்திருக்கிறார். The destiny of this mountain was to be Jerusalem. இந்த எருசலேமில் தான் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. It is on this mountain that the presence of God is there. இது தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். This is an appointed place by God. இந்த எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டதாகிய பெயர், and the name that was given to this Jerusalem, சமாதானத்தின் ஸ்தலம், the place of peace. சோ அதே வழியிலே இந்த இது எருசலேமாய் மாற்றப்பட முன்னே, சமாதான ஸ்தலமாய் மாற்றப்பட முன்னே அது எபூசு ஆயிருக்கிறது. Before it became Jerusalem, the place of peace, it was Jebusite. எபூசு என்று சொன்னால் போரடிக்கும் களம். இது ஒரு போரடிக்கிறதாகிய களம் என்று சொல்லப்படுகிறது. There are people who work in the threshold. போரடிக்கிற களம். அப்படியே யுத்தங்கள் நடக்கிறது. And they work in the threshing floor, and they're the people who work in this place. இவ்விதமாகவே சமாதானத்தின் ஸ்தலமாய் இருக்கிற இடம் வந்து இப்பொழுது எபூசியினாலே ஆண்டு கொள்ளப்படுகிறது, போரடிக்கிற களமாய் இருக்கிறது. But now this place that is supposed to be peaceful is inhabited by people who work in the threshing hole. அதாவது அங்கே போராட்டம் இருக்கிறது. And there is turmoil there. சோ ஆகையாலே அதற்கு தான் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. And that's why this name was given. இப்போ பாருங்கள், இந்த ஸ்தலத்துக்குள்ளே இப்பொழுது தாவீது வருகிறான், எபூசுவை எருசலேமாய் மாற்ற வேண்டும்.
And so now he's taking the Jebusites and he's making them into Jerusalem. அவன் உள்ளே கடந்து வரும் பொழுது And when he comes இந்த inside, எபூசியர்கள் சொல்லுகிறார்கள் 6வது வசனத்திலே பாருங்கள், the Jebusites now say in verse number 6, இதிலே பிரவேசிக்க தாவீதினாலே கூடாது என்று எண்ணி இதற்குள்ளே நீ பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். எபூசியருக்கு தாவீதை குறித்து ஒரு எண்ணம் வருகிறது. there is an idea that comes into the Jebusites' mind about David. நீ சமாதானத்தை காண முடியாது, You cannot see peace. நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, You cannot be a நீ blessing. முன்னேற முடியாது, You cannot move forward. உன்னுடைய குடும்பம் வெற்றியாய் வாழ முடியாது, Your family cannot be victorious. நீ நன்மையை சுதந்தரிக்க முடியாது, You cannot see goodness. நீ ஆராதிக்க முடியாது, You cannot worship. நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, You cannot be a blessing. நீ ஆரோக்கியமாய் வாழ முடியாது. And you cannot live in health. இவ்விதமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் எபிசு இருப்பானா இருந்தால் அங்கே போராட்டம் இருக்கும். And if there is a Jebusite in anyone's life, then there will be turmoil. அது எருசலேமாய் மாறும் வரைக்கும், until it turns into Jerusalem. அங்கே சமாதானம் ஆண்டு கொள்ளும் வரைக்கும், until peace reigns over that place. அபிஷேகம் அதை ஆட்கொள்ளும் வரைக்கும், until anointing takes over that place. சாமுவேல் அவ்விதமாய் துக்கித்துக் கொண்டிருந்தது போலவே மனுஷனுடைய வாழ்க்கை துக்கமும் சஞ்சலமும் வேதனையும் நிறைந்ததாய் இருக்கிறது. Then until just as Samuel was mourning, then there will always be mourning in the person's life. You will think that I can't study anymore. You will think that I cannot be a great leader anymore. You think that I cannot be any blessing anymore. In such a way, the Ephesus will become into your mind and your heart, will confuse you with all the negative thoughts. That's the way the Ephesus. So the Ephesus, until in your mind, in your brain, in your heart, there's no Jerusalem, there's no peace, there's no joy, there's no confidence. உங்களுடைய உள்ளத்துல எந்த நம்பிக்கையும் இருக்க முடியாது. There is no confidence when we are allowing Jebusites to reign in our minds. சுபாகியாலே ஏறுகிறதை விட்டு விடுகிறார்கள். And they climb up and then they let go. தாவீதை ஏற விட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். They're saying we will not let David climb. So இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் அங்கே சப்பானிகளும் குருடர்களும் தாவீதை உன்னை தடுப்பார்கள். They're saying that the lame and the blind are going to stop David. See, நம்முடைய சிந்தையிலே இப்படிப்பட்டதாகிய எபூசுக்கள் ஆண்டு கொள்ளுகிறார்கள். And even in our own lives, these thoughts will weigh us down. அவர்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கிறது. And there is a decision inside of that. அவர்கள் இதிலே தாவீது இதிலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். They believe that David is not going to be able to overcome this. ஆனாலும் 7வது வசனம் சொல்கிறது தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆக தான் யார் பர்வதத்துக்கு ஏறுவான்? So who is going to climb? யார் இப்படிப்பட்ட சிந்தைகளை மேற்கொள்ளுவான்? Who is going to overcome these thoughts? இப்படிப்பட்டதாகிய பலவீனமான தாக்கங்களை யார் மேற்கொள்ள முடியும்? Who is going to overcome all of the negative that comes your way? தேவனை ஆராதிக்க கூடாமல், the one that stops you from worshiping God, ஆராதிக்கும் வேளையிலே தேவனுடைய மகிமை இறங்க முடியாமல், that stops the glory of God from descending as we worship, நம்முடைய வாழ்க்கையை தேவ பிரசன்னம் மாற்ற முடியாமல், the one that stops the presence of God from transforming our நம்முடைய lives, வாழ்க்கையில நம்முடைய வீடுகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை ஊடுருவ முடியாமல், the one that hinders the blessing of God from entering to our home, நம்முடைய ஆராதனையை தடை பண்ணுகிறவன் சாத்தான். the one who hinders our worship is the devil. ஆராதிக்க முடியவில்லை. We are unable to worship. தேவனை நேசிக்க முடியவில்லை. We're unable to love God. காரணம் என்ன? Why? எபூசு அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறான். Because Jebusites are inhabiting the land. ஆனால் அவன் பலவீனனாய் இருக்கிறான். And they are weak. ஏனென்றால் எருசலேம் Because Jerusalem அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. is strong. ஆனால் அந்த எருசலேமை அவனுடைய வாழ்க்கையில அவன் காண முடியாமல், But we are unable to see this Jerusalem in our lives. பலவீனமான எபூசு மனுஷனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. And the weak Jebusites are taking over the lives of the people. ஆனால் தாவீது சொல்றான், யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? But David asks, who is going to climb with me? தாவீது சொல்ற என்னுடைய தலையை அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். And he says he anoints my head with oil. யார் பர்வதத்திலே ஏறி எருசலேமை பிடிப்பான் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். The one who is going to ascend and who is going to climb is the one who has the anointing on their சமாரியா lives. ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், When God speaks to the woman in Samaria, அந்த மலையில மட்டுமல்ல,
not just on this mountain, அவரை தொழுது கொள்ளுகிற காய காலம் but in any place that his அது name is வந்திருக்கிறது. glorified. அது That வந்திருக்கிறது. his presence is there. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் Anybody who lifts up the name of Jesus, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்கள். let them worship in spirit and truth. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. தேவனுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ Where the anointing of God is, அங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. there is the power of God. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தாமே எப்படிப்பட்ட எபூசியையும் எருசலேமாய் மாற்றுகிறவனாய் இருக்கிறான். And no matter what type of a Jebusite situation they may be in, it can become a எந்த Jerusalem. குருடனாவது சப்பானியாவது அவனை தடை பண்ண முடியாது. There is no lame, there is no blind who can hinder you. ஆகிய தான் தாவீது அடையாளம் கண்டவன் சொல்லுகிறான். And David identifies this and he says, யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவார்கள்? who is going to ascend to the city of சொல்லுங்க, God? நாங்கள் ஏறுகிறவர்கள். We are ones who climb. நாங்கள் எபூசியை எருசலேமாய் மாற்றுகிறவர்கள். We are people who change Jebusites into Jerusalem. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலவீனம் உங்களை ஆண்டு கொள்ள Do இருப்பீர்களா? not let your weakness overcome you. சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்தான். Samuel was mourning. தோல்விகள் அநேகர் தோல்வியிலே துக்கித்துக் கொண்டிருப்பார்கள். And many people are always sitting in their losses. நேத்து நடந்த தோல்விகள், நேத்து நடந்த நஷ்டம், செய்த பிழை, விட்ட தவறுக்காகவே யோசிச்சு கொண்டிருப்பார்கள். எபூசியுடைய உள்ளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. And many people are still thinking about yesterday's failure and yesterday's problems and yesterday's mistakes, and they sit today in yesterday's issues. ஆனால் யாக்கோபின் தேவனை தெய்வமாய் கொண்டவர்கள் எருசலேமிலே வாழுவார்கள். But the people of God who follow Jacob, they will go into Jerusalem. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க So can பார்க்கலாம். you clap your hands today and glorify God? யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான்? Who is going to climb to the city of the Lord? 10வது வசனம் சொல்லுகிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். Verse 10 tells us that David became greater every day. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். Every day he became greater. காரணம் அவன் எருசலேமிலே வாழத் தொடங்கினான். Because he started to live in Jerusalem. எருசலேமிலே தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். Because the Lord of hosts was with him. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருப்பார், அதனால் நான் எருசலேமிலே இருக்கிறேன் என்றதாய பொருள். If the Lord of hosts is with me, that means that I am living in Jerusalem. நான் எருசலேமிலே வந்தால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றதானுடைய பொருள். If I am living in Jerusalem, that means the Lord of hosts is with me. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with me. சொல்லுங்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Say, God is with me. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. He doesn't leave me. அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. He doesn't forsake me. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுகிறவன்? Who is going to ascend the hill? அவனே தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறவனாய் It is இருக்கிறார். that person who stands rooted in the presence of God. Can you clap your hands and worship God ஹalleluya today? சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஏறுகிறதை விட்டு விடாதிருங்கள். Do not stop climbing. ஏறிக்கொண்டே இருங்கள். Keep climbing. சோ ஆயலே யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான்? So who is going to ascend to that holy place? தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே 4 முக்கியத்துவத்தை பிரித்து காட்டுகிறார். சாமுவேல் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே. In 1 Samuel chapter 17, David speaks about 4 different places of his life. சாமுவேல் 1:16வது அதிகாரத்திலே அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. In 1 Samuel 16, the anointing is given to David. அபிஷேகத்தை பெற்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே 4 விதமான முக்கிய சம்பவம் நடக்கிறது. 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். And in 1 Samuel chapter 17, the Bible shows us that 4 important events took place in David's life. அதிலே நாங்கள் முதலாவதாய் பார்ப்போமாயிருந்தால், The first that we can see, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே 1 Samuel chapter 17, 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, from verse 17 to verse 20. இப்போது தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் தாவீதை அழைத்து அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து சொல்லுகிறான், இதோ உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இப்போது யுத்த களத்தில் இருந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆகையாலே உன் சகோதரத்திலே நீ ஓட்டமாய் போவாயாக. Now Jesse, the father of David, is telling him that your brothers are fighting, your brothers are at war, so take this to them and see how they're doing and bring the news back. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஓட்டமாய் ஓடு. And he says, run. அதாவது தாமதமாகாதே. Don't delay. இத கவனிச்சு, இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். These are all really important words. உங்களுடைய வாழ்க்கைக்கு கருத்தான வசனங்கள். They are words that are important to your Young life. people, let me tell you, this is your fathers, your forefathers, your spiritual fathers, your physical fathers, your leaders are giving a direction because they are the good fathers. They are giving you directions. Do not delay. Do not be careless. Run. Amen. Order. If you say no, I'm going to slow down, you're going to be like a Lot. Lot சொன்னா அந்த மலைக்கனால ஓட முடியாது. Lot said, I can't run to this mountain. Abraham was the old man. At that time Abraham was 115 years old.
115 வயசுடையவனா இருக்கிறான் ஆபிரகாம். At that time, Abraham was about 115 years old. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நடந்து கொண்டே இருக்கிறான். And he looks and he sees and he walks. Because he is a good father. Because Abraham is a good father. ஆகையால் good father meeting always யெகோவா ஈரே. ஆபிரகாம் யெகோவா ஜைராவை சந்திக்கிறார்கள். And that's why this good father Abraham met with Jehovah Jireh. அவன் மலையிலே ஏறினான், எருசலேமுக்கு போனான். And he climbs and he goes to Jerusalem. எபூசியை முறியடித்தான். He broke the Jebusites. லோத்து அவனை விட அவனுடைய சகோதரனுடைய மகன் இளம் வாலிபன் போல இருக்க வேண்டியவன். But Lot is his brother's son and he's even younger. லோத்து சொல்லுகிறான், And Lot says, இப்படி நடக்க வேண்டியவன் the one who should walk with அந்த confidence. மலைக்கு போ என்று சொல்லும்போது, As soon as he's told, go to that mountain. I can't. No Lord. என்ன இல்லாம போயிட்டான். And he was destroyed. நீ ஓடலாட்டால் உனக்கு வழியில என்ன நடக்கும் என்று சொல்லி உன்னுடைய டிவைன் அப்பாயின்மென்ட் டைம் கொஞ்சம் டிலே ஆயிரும்னு சொல்லி ஈசாக்குக்கு தெரியும். He knows here that if he doesn't run and he doesn't meet that time correctly, he's going to miss that divine appointment. See 18வது வசனம் சொல்கிறது, அதிபதியினிடத்திலே ஓடி போய் இந்த பால் கட்டியலை கொடு. And he says, run to the captains and give this cheese to them. உண்மையான தகப்பன் யாரோட கொண்டு நம்முடைய பிள்ளைகளை இணைக்கிறார்கள் தெரியுமா? Who does a real father go and connect you with? உண்மையான ஆவிக்குரிய தகப்பனாகிய ஈசாய், Jesse, who is a spirit-full father. அவனுக்கு தெரியும் இவனை யார்கிட்ட கொண்டு விட வேண்டும் என்று. He knows exactly who he needs to connect his son with. அதிபதியிடத்தில் அனுப்புகிறான். He sends him to the captain. Connect your children to the leaders. Amen. Connect your children to the leaders. Amen. Leaders. 20வது வசனம் சொல்லுகிறது, In verse 20 it says, தாவீது அதிகாலையிலே எழுந்து அவ்விதமாகவே தன்னுடைய தகப்பன் கற்பித்தபடியே அப்படியே அவன் ஓடி போனான். காரணம் அங்க ஒரு டிவைன் அப்பாயின்மென்ட் தேவனால ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. Because there's a divine appointment that God has prepared. இவன் அதிக நேரத்தோட போக முடியாது, பதறவும் முடியாது. He can't go too quickly. அவன் பதற முடியாது, அதாவது அவசரப்பட முடியாது. He can't rush and get there too quickly. அதுல லேட் ஆகவும் முடியாது. So he went to the leaders and now he's going to his brothers. சகோதரர்கள் வந்தன சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Now what does the brothers say to David? தாவீதின் மேலே கோபம் கொண்டு, They were angry at him. தாவீது பேசுகிறதை கேட்டு, When they heard what David said, நீ துணிகரம் உள்ள நீ, they were like, who are you? நீ யுத்தத்தை பார்க்க வந்திருக்கிறாய். You just come to see the battle. உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நான் பார்க்கிறேன். I see the insolence of your heart. என்று சொல்லி இவ்விதமாய் தாவீதை எபூசு தாக்குகிறது. And here the Jebusites are attacking David. சியார்ன பர்வதத்தில் ஏறுவான். Who is going to climb that mountain? தேவனுடைய சமாதானமுடைய உள்ளத்திலே வரும் வரைக்கும் எந்த விதத்திலேயாவது சத்துருவானவன் தாக்கிக் கொண்டே தான் இருப்பான். Until that place of peace is found in your heart, the devil is going to try every way to keep attacking you. எபூசு தாக்குகிறது. It's the Jebusites. அப்ப யாரு தம்முடைய காரியத்தை அடையாளம் காண முடியும்? And who can then identify the things of God? தாவீதுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. David has the anointing of God within சொல்லுங்கள், எங்கள்ல him. அபிஷேகம் இருக்கிறது. There is anointing in me. அபிஷேகம் இருந்தால் நாங்கள் அடையாளம் காண்போம். If there's anointing in me, I will be able to identify. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக எருசலேமிலே நீங்க ஏறாதபடிக்கு எபூசு உங்களை தடுத்து கொண்டே இருப்பான். The Jebusites are always going to try and stop you from climbing up to Jerusalem. ஆகையாலே தாவீதை எபூசு தடுக்கிறான். And here the Jebusites are hindering David. ஆனால் தாவீதோ சொல்லுகிறான், But David said, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, நான் தெரிந்து கொள்ளப்படவில்லையோ, am I not the one am I not here with a cause? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு அபிஷேகம் இருக்குது. I am chosen, there is anointing on me. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய நுகங்களை எல்லா விதமான தடைகளையும் உடைக்கும். The anointing that is within you will break every yoke. அபிஷேகம் இல்லாத இடத்திலே எபூசி இருப்பான். But if there is no anointing, the Jebusites are going to be அங்கேதான் there. அந்த போர்க்களம் இருக்கிறது. And that is where you will see this struggle. அங்கேதான் எல்லா விதமான போர்க்களம், அங்கேதான் போராட்டம் இருக்கிறது. That's where you will see this conflict. அகல எங்கே எருசலேம் அங்கதான் சமாதானம். Only where there is Jerusalem there is peace. அகல எபூசியை எதிர்த்து நில்லுங்கள். So resist the Jebusites. வருகிற சோர்வான எண்ணங்கள், பயமான எண்ணங்கள், resist the discouragement and the fear. உங்களை பலவீனப்படுத்துகிற பலவீனமான சூழ்நிலைகள், resist the things that discourage you and bring you down. எதிர்த்து நில்லுங்கள் அதற்கு. resist it. அதரோடு சேர்ந்து போய் விடாதீர்கள். don't join it. ஹalleluya. hallelujah. சோ ஆயல தாவீது சொல்ல நான் முகாந்திரம் இல்லையோ வந்ததுக்கு. David says, what have I done now? Is there not a cause? அகலே அவன் எபூசியை அடையாளம் காண்கிறான். He identifies a Jebusite. அதை முறியடிக்கிறான். And he breaks it. இவ்விதமாகவே மூன்றாவது காரியத்துக்கு போவோமா இருந்தால், and if we were to look at the third thing, முதலாவது காரியம் அவன் தாமே
தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தலைவன் சொன்னதை சரியாய் கேட்டான். இரண்டாவதாக Second, தாவீது தாமே வந்த எபூசியை அடையாளம் கண்டான். David was able to identify a Jebusite. ஆகையால் எபூசியை முறியடிக்கிறான். And he breaks the Jebusite. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. The third, from verse 38, it describes that Saul puts on all this armor over David, but David says he cannot walk. So in verse 40, he took his staff in his hand and he chose for himself 5 smooth stones from the brook and put them in a shepherd's bag in a pouch which he had in his sling in his hand, and he drew near to the Philistine. மூன்றாவது காரியம் என்ன? The third, மற்றவர்கள் அதை செய்கிறார்கள் ஆகையால் நானும் அதை செய்யணும்னு நினையாதீங்க. don't think just because somebody else is doing it this way, I have to do it. உங்களுக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். God has given you his anointing within you. அந்த அபிஷேகம் உங்களுக்குரியதை எல்லாம் உங்களுக்கு போதித்து தரும். And the anointing that is within you will give to you the things that you need. மற்றவர்கள் செய்கிறார்கள்ன்றதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You're not going to do it, and you don't have to do it because somebody else is doing உங்களுடைய it. அழைப்பிலே நிலைத்திருங்க. Stand firm in your calling. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததாகிய ஸ்தானத்திலே நிலைத்திருங்க. Stand firm in the position that God has given யார் you. கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான்? யார் கர்த்தருடைய ஸ்தானத்திலே நிலைத்திருப்பான்? Who is going to ascend to God's holy place? தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிறவன் கைகளான் குருவியைப் போல தன்னுடைய கூட்டை விட்டு அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். The one who has let go of the counsel of God is like wandering. அதை பார்த்துட்டு அப்படி செய்ய வேணும். I see this, so I'm going to do this. இதை பார்த்துட்டு இவங்களை போல செய்ய வேணும். I see that, so I'm going to do ஒரு that. நாளைக்கு ஒரு தீர்மானம். Every day is a different decision. அந்த விதமான தீர்மானம் நம்மளை அழித்து போடும். That kind of a decision is going to destroy தேவனுடைய you. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குரியதை கர்த்தர் அடையாளம் காண்பிப்பார். But if the anointing is in you, that which he has prepared for you will be revealed to you. ஹalleluya.